ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட கைகளை தட்டி தேவனோட சமூகத்தில் உற்சாகமே தேவனோட சமூகத்தில் பாடுவோமா? அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே, ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம், பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்பொழுதும் உற்சாகமாய் ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், துடைத்து விட்டார். அதனால் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். பாடுமா? ஆடுவோம் பாடலும் இங்கு தானே. பரிசுத்த முத்தம் தந்தார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்தார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். அதனால் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆமென் பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டார். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் மாற்றி விட்டார். அதனால் ஆடுவோம் கொண்டாடு. உண்மையா சொல்லுமா? பாடுவோம் வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே. ஓ வசனம் என்னும் சத்துணவை மலாலெல்லாம் ஊற்றுகிறார். வசனம் என்னும் ஓ அதனால் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம்
வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அணிந்து கொண்டான் மிதியடியை. அப்பாவின் சுவிசேஷம் அறிவித்திட அறிந்து கொண்டார் அப்பாவின் சுவிசேஷம் அறிந்து கொள்ள. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் சொல்லுமா. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடு நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாட இங்குதானே. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் உண்மையா எப்பவும் சந்தோஷமா இருக்கும். ஆமென். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் மனதுருகமாக இருக்கும், ரொம்ப கவலையாக இருக்கும். எந்த இடத்துலையும் வீட்டில் இருக்கும்போது கூட சரி, வேலை ஸ்தலங்களில் இருக்கும்போது சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா இடங்களிலும் படிக்கிற இடத்துக்கு போகும்போது கூட ஒரு மாதிரி இருக்கிற நேரத்தில், ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து பாருங்கள், ஒரு நிம்மதி இருக்கும். ஆமென். அவருடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் நிம்மதியாக கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டுங்க. நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் உண்மையாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், ஜெபிச்சு என்னத்தை கண்டோம் அப்படின்னு. ஆனால் உண்மையாக சொல்லுவோம், சாப்பிட்டு என்னத்தை கண்டோம்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? ஒரு நாள் சொல்ல மாட்டோம், அப்படி தானே? அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வேதகத்தில் ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 102:16 வாசிங்களேன் ஒரு எடுத்து சத்தமாய். யாரோட ஜெபத்தை அவருக்கு பதில் கொடுக்குறாருன்னு, அவர் யாரோட ஜெபத்திற்கு அங்கீகரிக்கிறார்னு பார்க்கலாமா? சங்கீதம் 102:16 இருக்கு பாருங்க ஒரு வசனம். ஒரு சத்தமாக வாசிக்கலாமே. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. 102:1. 102:16 என்னது? 16. சாரி, மன்னிச்சிருங்க. திட்டவர்களுடைய ஜெபத்தை. ஆமென். அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். யாரோடைய விண்ணப்பத்தை? திக்கச்சோர்களுடைய விண்ணப்பத்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனுக்கு முன்பாக ஒரு பைத்தியக்காரனாக இருக்கணும். ஹல்லேலூயா. பைத்தியக்காரன் என்ன செய்வான்? நீங்களே சொல்லுங்களேன். பைத்தியக்காரன் என்ன செய்வான்? சும்மா ஏதோ புலம்புவான், ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசுவான், இந்த நேரத்துலையும் இருப்பான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம பைத்தியக்காரனாக இருக்கணும். கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும். நம்ம ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவரை போற்றி பாடணும். ஆமென். அதனால தான் இந்த பாடலை கூட பாடணும். அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடலாமா? ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் சொல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்கவே மாட்டேன். ஆமென். அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை நோக்கி பார்ப்போம். இயேசுவின் பின்னால் நம்ம சென்று நினச்சிங்களேன், எந்த பாதையிலையும் நம்மளை சரியான பாதையில் கர்த்தர் நிச்சயமாய் நடத்த சொல்லி போகிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை கூட உற்சாகமாக தேவனுடைய சமூகத்தில் பாடுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை என் முன்னா, உலகம் என் பின்னால். சிலுவை என் முன்னா, உலகம் என் பின்னால். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உண்மையா கைகளை தட்டி பாடுமா? இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின்
உடல் பொருள் ஆவி ஆமென் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. உண்மையா சொல்லுமா? நான் அவர் ஆலயம், ஓ எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்பொழுதும் துதித்திடுவே. உண்மையா சொல்லுமா? என்ன நடந்தாலும் எப்பொழுதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா, ஓ சிலுவையின் முன்னா உலகமின் பின்னா. இயேசு சிந்தின, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. நம் வாழ்வில் இயேசு சிந்தின விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கைகளை தட்டி உற்சாகமா, திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. உண்மையா சொல்லுமா? வாழ்வோ வல்ல தூதரோ. மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுமா? வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ வல்ல தூதரோ எதுவுமே பிரிக்க முடியாது. ஓ இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. உண்மையா? இயேசு சிந்தின என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம் முழு பலத்தோடு, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் பின்னால் போனால் நம்ம திரும்பி பார்க்க தேவையே இல்லைங்க. ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் கூட ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருங்க வேதாகமத்தில்.
அதை உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேருடைய வேத ஜெபத்தை. சிம்சோனுடைய ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டாருங்க. எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், நம்ம இந்த தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தில் கூட நம்ம செஞ்சுருப்போம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரான்னு நம்ம சில நேரங்களில் யோசிச்சிருப்போம். சில நேரங்களில், எல்லா நேரமும் யோசிக்கிறது தான். ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்பாரு? பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் சிம்சோனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உலகம் எப்படி சொல்லணும்னா, வேதத்திலேயே ரொம்ப பலசாலின்னு சொன்னாலே சிம்சோன் மட்டும்தான். ஆமென். சிம்சோனுடைய பலத்திற்கு முன்பாக எதுவுமே இல்லை. ஆனால் சிம்சோன் கூட சில காரியங்களில் விழுந்து விட்டான், இச்சையின் காரியங்களில் விழுந்து விட்டான். ஆனாலும் தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். எந்த இடத்துல அவருடைய ஜெபத்தை கேட்டார்? பெரிய ஒரு ஸ்தலங்களில் எத்தனையோ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பின இடங்களில், அந்த இடத்துல அவனை கெட்டி போட்டிருக்கிறாங்க. துன்பங்கள் தான், துயரங்கள் தான், கண்களை பிடுங்க போட்ட சூழ்நிலைமைகள் தான். ஆனாலும் தேவனை நோக்கி பார்க்குறான் சிம்சோன். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. அப்பா, எனக்கு பலனை மீண்டும் தாருங்கன்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் அவனுக்கு என்ன பாவம் செஞ்சானோ ஆண்டவர் அந்த எல்லாம் தெரியும். ஆனாலும் மீண்டும் என்னோட பிள்ளை என்னை பார்க்குது. ஆமென். மீண்டும் என்னோட பிள்ளை என்ன பார்க்குதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் உண்மையாக அந்த இழந்த பலனை ரெட்டிப்பாய் மீண்டும் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல தான் ரெட்டிப்பான பலனை மீண்டும் தரப்போகிறார். இழந்த இடங்களில், எந்த இடத்துல நம்ம இழந்து போய், எந்த இடத்துல நம்ம ஒன்றுக்கு உதவ மாட்ட சொன்ன இடங்களில் கர்த்தர் தலையை நிமிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் இன்னொரு இடத்துல தாவீது கூட அப்படிதான். அதே போல தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பான், தேவனை நோக்கி இருப்பான். அவனை தப்பே பண்ணலை, தேவனை நோக்கி 3 நேரம் தவறாமல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அடுத்தவர்களுடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்க்கும்போது நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து நிறைய பேர் பொறாமைப்படுவாங்க. உண்மை தானே? நிறைய நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அந்த நேரங்களிலும் அந்த மனிதர்கள் நம்மளை குறை சொல்லி அதே போல தான் தானியேலின் காரியங்களில் கூட ராஜாக்கள் மத்தியில் அவனுடைய ஜெபத்தை குறித்து ராஜாவே, நான் உண்மை தவிர வேற எந்த தேவனையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் தானியேல் அப்படி இல்லை. தேவனை நோக்கி 3 நேரமும் தவறாமல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில் கூட கொடுத்தாங்க. அதே போல தான் சிங்கத்தின் நடுவில் போடும் போதும் தானியேல் ஜெபம் பண்ணும்போது தூதர்களுக்கு கொண்டு சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் அடைத்தார். ஆமென். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைய நாளில் தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது யார் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ 7 வழியாக ஓட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் இன்னொரு விஷயம் கூட நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கர்த்தர் யாரோடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார்? கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷமாக சிறையிருப்பால் இருந்தாங்க. அப்படி தானே? 400 வருஷத்துக்கு மேலாக சிறையிருப்பில் இருந்தாங்க. கர்த்தர் நேர்த்தியான நேரங்களில், நேர்த்தியான சமயங்கள் அவருடைய சிறையிருப்புனா அடிமைத்தனம். நம்ம கூட நிறைய இடங்களில் என்னென்ன காரியங்களில் நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கோன்னா, சொல்ல போனோம்னா என்ன காரியங்கள்லாம், நிறைய கடன் வாங்கினவங்களுக்கு நம்ம மத்தியில் நம்ம அடிமைத்தனமாக இருக்கிறோம். அவங்க வந்து பக்கத்தில் நின்னும் போது நம்ம பயப்படுறோம். யார் நம்ம அப்பா அம்மா வந்தால் கூட அப்படி பயப்பட மாட்டேங்கிறோம். நிறைய கடன் வாங்கிட்டு அவங்க வந்து நம்ம முன்னாடி நிற்கும் போது ரொம்ப கை கால்லாம் நடுங்குதில்ல? எத்தனையோ பாடுகள் இருக்கும்போது அவங்க முன்பாக நிற்கும் போது கைகால் நடுங்குது. நம்ம ஒன்றுக்கும் உதவாதவர் போல அந்த நேரத்தில் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஆனால் அப்படி இல்லைங்க. கர்த்தர் நிச்சயமாய் 400 வருஷத்திற்கு மேலான அவங்களுடைய ஜபத்தை கூட கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்காமல் போவாரோ? ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராய்க்கிறோம். நமக்கு உண்மையாக சொல்லுங்க, என் ஜபத்தை கர்த்தர் கேட்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கு மன்னாவையும் காடையும் கொடுத்து அவர்களை போஷித்த தேவன் நம்மளையும் ஆசீர்வதிக்காமல் போவாரோ? ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர் ஐயா, குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீர் உமது காருண்யத்தால். இந்த பாடலை கூட தேவனோட சமூகத்தில் முழங்காடிடலாமா? முழங்காடிட்டு அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தா.
குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. உண்மையாய் மன ஆழத்திலிருந்து சொல்லுமா, குனிந்து தூக்கினீரே, ஓ பெரியவனாக்கினீரே. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உண்மையா உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. உண்மையா எனது விளக்க எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. உண்மையா எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். மீண்டும் ஒரு விசை, எரிந்து கொண்டே இருப்பேன். ஓ அப்பா, உமக்கா எரிந்து கொண்டு இருப்பாப்பா, என் ஜீவன் பிரியும் வர, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை. ஓரி மக்கள ரஷமல ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை. ஓரி பாபா வலர கஷ்டன ஆராதனை. ஓ இயேசுவே ஆராதனை உமக்கே. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. தேவனுடைய சமூகத்தில் அப்படியே எந்திரிச்சு நிற்போமா எல்லாரும். எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் என் நாட்கள் முடியும் வரை. என் ஜீவன் ஓ இயேசுவே, என் சுவாசம் அப்பா எரிந்து கொண்டிருப்பப்பா, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் இயேசுவே, என் ஜீவன் உம்மை மட்டுமாய் வரை. ஓ உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அப்பா என் சுவாசம் வரை சொல்லுமா உம்மை முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் ஓ இயேசுவே என் சுவாசம் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நன்றி ராஜா, நன்றி அப்பா. அப்பா முழு பலத்தோடு துதிக்கிறோம் ராஜாவே. சப்பா நாங்கள் கேட்ட காரியங்கள் படி அப்பா எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறீங்கப்பா. அப்பா சில காரியங்கள் தாமதமாக ஆனாலும் தரமான நேரங்களில் தருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. தரமானதாய் தருவீரப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா சிம்சோனின் ஜெபத்தை கேட்டீங்கப்பா. அப்பா தானியேலின் ஜெபத்தை கேட்டீங்கப்பா. அப்பா எங்களோட ஜெபத்தை கேளுங்கப்பா. அப்பா வெறு அப்பா மண்ணும் களிமண்ணுமான எங்களை அப்பா உருவாக்கி இதுவரைக்கும் நீ ஜீவனோட வைத்திருக்கிறது உங்களோட கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா சோர்ந்து போன நேரங்களை தட்டி தூக்கிக்கிற தேவனாய் எங்களை நிறுத்துறீங்களப்பா. நன்றி நன்றி நன்றியோடு ஜெபிங்க. நம்மளோட தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நேர்த்தியான நேரங்கள்ல அவர் சித்தத்தின்படி நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவை நோக்கி பார்க்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் நீர் இருக்கும் போதே அப்பா எங்களுக்கு என்ன கவலைப்பா. அப்பா 400 வருஷத்திற்கு மேலாக இஸ்ரவேலின் ஜனங்களின் அப்பா அந்த ஜனங்களின் சிறையிருப்பை மாற்றினீங்க. 400 வருஷத்துக்கு மேலான அடிமைத்தனத்தை மாற்றினீங்க. 400 வருஷத்துக்கு மேலான பிரச்சனைகளை மாற்றினீங்க. 400 வருஷத்துக்கு மேலான துன்பங்களை மாற்றினீங்க. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அப்பா ஜெபிங்க, வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்களோட ஜெபத்தை கேட்டு எங்களோட பதிலுக்கு தருகிற தேவனா இருக்கிறீங்க. வாக்கு பண்ணின தேவன் நிறைவேற்றாமல் போவீரோ? உண்மையா சொல்லுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. நம்ம அப்பா அம்மாட்ட எப்படி கேட்கிறோமோ அதே போல சிச்சுவேஷன்ல அப்ப கேளுங்க. ஏசப்பா எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் தரப்போகிறாருங்க. கர்த்தர் தருகிறது அப்பா யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தின் மனிதர்கள் தரும்போது வேற மனிதர்கள் கொண்டு தடை பண்ணலாம், ஆனால் கர்த்தர் தரும்போது நிச்சயமாய் அது தடைப்படாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உம்மை பார்க்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. ஒரே குரலாய் உண்மையாய் அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உண்மையாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Oh worship Lord. Lord thank you Jesus. அப்பா நான் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க கிருபை போதும். ஆண்டவரே உம்முடைய கிருபை போதும். ஆண்டவரே உங்க கிருபை போதும். ஆண்டவரே ஆண்டவரே உங்க கிருபை போதும். ஆண்டவரே ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும்
ஆண்டவரே எங்களை நடத்தினீங்க. ஆண்டவரே உங்க தயவு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவர் நேராய் கைகளை உயர்த்தி அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே மட்டுமாய் நடத்தினீங்க. ஆண்டவரே மட்டுமாய் எங்கள் குடும்பங்களை நடத்தினீங்க. மட்டுமாய் எங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்தினீங்க. உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தினது ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே நன்றி செலுத்துங்க. ஒரு 5 நிமிடங்கள் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்தரிங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகள், ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த இரக்கங்கள், நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த கிருபைகள், ஆண்டவரே ஒவ்வொன்றாய் நினைத்து ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம்.